ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த கிராஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மைனிங் நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் எப்போச்சு 1 2 3 4 க்ளோஸ்ட் ஆகி புதுசான ஒரு எப்போச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போச்சுன்னு சொன்னால் ஒரு மிஷன் மாதிரி. அது இந்த டேர்ம் பீரியட் ஆஃப் டைம் 1 மந்த்துக்கு தந்துருக்குறாங்க. எப்போச்சு 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. இதுக்கு முதல்ல இருந்த எப்போச்சு சிலாம் நீங்கள் இன்ஆக்டிவாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த இதில் யாவது ஆக்டிவாக இருந்து கொள்ளுங்க. 100 மணித்தேலம் குறைஞ்சது எங்களுக்கு தேவை. இந்த வித்ரோவலுக்கு நாங்கள் எலிஜிபிள் ஆக. ஸோ இதுக்கு அடுத்த எப்போச்சு வருமா வராதா எதுவுமே தெரியாது. இந்த எப்போச்சிலையாவது 100 மணித்தேலம் எடுக்கிற பெரிய விஷயம் இல்லை. ஒரு 4 நாளைக்கு நாங்கள் கண்டினியூஸாக எங்களுடைய நெட்ஒர்க் நேம் க்ளோஸ் பண்ணாமல் ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தோமா இருந்தால், அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோமா இருந்தால், டிஸ்கனெக்ட் ஆகிருந்தோம் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணி ரீகனெக்ட் பண்ணி வச்சுருந்தோமா இருந்தால் நாங்கள் 100 மணித்தேலத்தை ஈஸியாக நாங்கள் ரீச் பண்ணிக்கொள்ளலாம். ரெஃபரல்ஸ் மஸ்ட் இல்லை, பட் எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் சொல்லியிருக்காங்க 100 மணித்தேலம் கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஜிஎம் நெட்ஒர்க்னு சொல்லி நல்ல வைரலாக போய்க்கிட்டு ஒரு ஏர்ட்ராப் சின்ன டாஸ்க்குகள் குவிஸ்ட்டுகள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரிலாம் சில டாஸ்க்குகள் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட டோட் கோயின்னு சொல்ல போகிறோம். ஒரு டேப் மைனிங் நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். நோட் கோயின் மைன் மாதிரி டேப் ஸ்வாப் மாதிரி மைன் பண்ணி கொண்டிருக்கோம். அதோட டாஸ்க் வந்து பற்றி பார்க்க போகிறோம். அதோட முக்கியமான விஷயம், இந்த நோட் கோயின் ஒரு 7-8 எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகுது. மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லிஸ்ட் ஆகுது. என்னுடைய பர்சனலில் நான் பெருசாக டேக் கேர் பண்ணலை. பெருசாக நான் அசண்டை இனமாக இருந்து நான் மைண்ட் பண்ணதால் எனக்கு ஒரு 218 கோயின் தான் எனக்கு வந்திருக்குது, நோட் கோயின் வந்திருக்குது. ஸோ அதில் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஆட்கள் பேர் நல்ல ப்ராஃபிட்லாம் கிளைம் பண்ணுறதுக்காக கோயின்ஸ்லாம் கன்வெர்ட் ஆகி வச்சுருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஸோ அதை நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கு இல்லை 16 லிஸ்ட் ஆன நேரத்தில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கொள்வீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். எந்த டேப் பண்ணுற மைனிங்குமே மிஸ் பண்ண வேணாம். நான் மிஸ் பண்ணதால தான் புதுசாக வர எல்லா டேப் மைனிங்கையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஏர்ட்ராப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ண வேணாம். இவங்க தந்துட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் வர எல்லா மைனிங்ஸும் எங்களுக்கு தரதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. டேப் ஸ்வாப்பாக இருந்தால் என்ன, ஹாட் மைனிங்காக இருந்தால் என்ன, அடுத்தது இதே மாதிரி கணக்கு மைனிங்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதிலெல்லாம் சீரியஸாக ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி வர அப்டேட்ஸ், வந்தப்புறம் வர அப்டேட்ஸ் எல்லாமே அதெல்லாம் போடுவேன். ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், நோட் கோயின் மைனிங்குள்ளே வாங்க. டோட் கோயின் மைனிங்கில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் டேப் பண்ணணும். இது நோட் கோயின் மாதிரி ஆப்ஷன் தான். டேப் பண்ணணும். எவ்வளோ டேப் பண்ணுறோமோ அவ்வளோ ஓகேயாக இருக்கும். அதில் ஏர்ன்னு சொல்லப்படுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் மேலே டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கணும், 100 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைம் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். அதோட கீழே சில போட்ஸ்கள் தந்திருப்பாங்க. கண்டிஷன் போட், பனி அப் போட், 2-3 இப்படி டாஸ்க்கள் தந்திருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டாஸ்க் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வரும். அப்படியே உங்களை ஒரு இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணும், ஒரு டெலிகிராமுக்குள்ளே ஓப்பன் பண்ணும். அதில் போய்ட்டு இப்படி வெளியே வந்துடுங்க. ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். அப்படியே இதில் இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. உங்களோட கோயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதோட சில லெவலில் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் அந்த ரெஃபரல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோயின்ஸ்கள் இருக்குது. பார்த்து கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு மைனிங் டோட் கோயின்னு சொல்லப்படுற நல்ல மைனிங். கண்டிஷன் மைனிங்கோட எல்லாம் அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ கீப் மைனிங். அதோட இந்த ஜிஎம் நெட்வொர்க்கை பற்றி நேற்று ராத்திரி நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் சில குவிஸ் அபவுட் ஜிஎம் மிஷன் சொல்லி ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏபிசி பிடிடின்னு எடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதில் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிற மிஷன்ஸுக்கு இது தேவை. ஓகே, அதில் என்னுடைய ரெஃபரல் லிங்க் தந்திருக்கேன், ரெஃபரல் கோட்டும் தந்திருக்கேன். அந்த ரெஃபரல் கோடையும் காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. IDU0 இதை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் எந்த பண்ணுற நேரம் இந்த இன்விடேஷன் கோட் எங்களுக்கு முக்கியம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய இதை பார்த்துட்டு வருவாங்க, உங்கள் ட்விட்டர் ஹேண்டில் பார்த்துட்டு வருவாங்க. ட்விட்டர் ஹேண்டில் ஃபாலோவர்ஸை பாருங்கள். 241K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அடிக்கடி அவங்க போஸ்டல் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. OKX வாலெட்டோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நிறைய சப்போர்ட் இருக்கிற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் தான். ஏஐ கோயின்ஸ்களுக்கான டிமாண்ட் உங்களுக்கு தெரியும். கிரிப்டோவில் இருக்கிறாங்களுக்கு இந்த நியூ டெக்னாலஜி கோயின்ஸ்களுக்குள்ள இந்த ஏஐ கோயின்ஸ்களுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது பம்ப் ஆகிறதுக்கு. ஸோ இது ஒரு ஏஐ சப்போர்ட்டட் மைனிங். ஸோ நாங்கள் இதில் வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகணும்னு பார்ப்போம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் வாலெட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. மேலேயும் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கீழேயும் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கனெக்ட் பண்ண கொடுத்தீங்களா இருந்தால் எல்லா வாலெட் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா வாலெட்டும் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு நீங்கள் ஏர்ட்ராப் யூஸ் பண்ணுற வாலெட்னா கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வாலெட் கனெக்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்களா இருந்தால் அதுக்குள்ளேயும் எல்லாமே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு விருப்பமான வாலெட்டை கனெக்ட் பண்ணி அதை சைன் இன் பண்ணுற மாதிரிலாம் கேட்பாங்க, அப்ரூவல்லாம் கேட்பாங்க. ஸோ இதில் ஃப்ரீ அசெட்ஸ் இல்லாத ஒரு வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது பெட்டர். ரைட், அதுக்கு கனெக்டட் ஆன போகிறது மேலே
போகிற இதெல்லாம் ஷோ ஆகும், தெரியாமல் ஷோ ஆகும். அதோட உங்கள் இன்விடேஷன் கோடுன்னு சொல்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும் என்னோட இன்விடேஷன் கோட். அது இல்லாத நேரத்தில் நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. IDU0ன்னு சொல்லி நீங்கள் காப்பி பண்ணதை இதில் என்டர் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனையும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு இதில் நான் ஃபோன்றதால் உங்களுக்கு இதில் ஒரே இதில் காட்ட முடியல, ஒரே டேஷ்போர்டில் காட்ட முடியல. ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இந்த இது எங்களுக்கு தேவையில்லை. இது நாங்கள் NFT கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் பே பண்ணி கிளைம் பண்ணுற போல இருக்கும். ஸோ நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களா இருந்தால் இப்படி ஒருத்தர் வருவார். ரேண்டம் ஏஜென்ட், ஜென்ரேட்டர் யூனிக் ஏஜென்ட் ரேண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கும். கீழே செலக்ட் ரேண்டம் ஏஜென்ட் சொல்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது க்ரீன் கலரில் மாறும். கீழே கிரியேட் AI ஏஜென்ட், உங்களுடைய AI ஏஜென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க, ரேண்டமாக கிரியேட் பண்ண போகிறீங்க. இது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணி உள்ளே வந்தீங்களா இருந்தால் உங்களுடைய மேலே கிரியேட் ஆகி காட்டிக்கொண்டிருக்கும். அதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. டெய்லி செக்இன் சொல்லி ஆப்ஷன் வரும். இந்த டெய்லி செக்கில் நீங்கள் அதை 100 கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி க்ரீனாக மாறும். அப்புறம் அடுத்த நாள் வந்து 200 கிளிக் பண்ணுங்கள், அது க்ரீனாக மாறும். அப்படியே 7ஆவது நாள் உங்களுக்கு 1000 coin வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் coins இன்க்ரீஸ் ஆகி 100 இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வருது. கடைசி நாள் மட்டும் 1000 coins எங்களுக்கு தராங்க. இது டெய்லி செக்இன் பண்ணுறது. அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களா அந்த லான்ச் பேட் கோல்ஸ்னு சொல்லி கொஞ்சம் டாஸ்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கவுண்டில் அக்செப்ட் இன்வைட்டை அக்செப்ட் பண்ணுறது, அதுக்குள்ள ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணுறது. இல்லை போயிட்டு நீங்கள் அது கோ கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த இதுக்கு பிளாட்ஃபார்முக்கு ரீட்ரைட் பண்ணும். அதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி போட்டு திருப்பி வந்து கிளைம் ரிவார்ட் கொடுக்கணும். நீங்கள் சும்மா கிளைம் ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. கோவை கிளிக் பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி போட்டு திருப்பி பேக் வந்து கிளைம் ரிவார்ட் கொடுக்கணும். ரைட், எப்படி இல்லை டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. 10,000 சொல்லி உங்களுக்கு டாஸ்கள் தருவாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணுற இப்படி தான் அந்த டேஷ்போர்ட் வரும். இந்த இன்வைட் பண்ணி எல்லாம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு 1 மாதம் எங்களுக்கு டபுள் இருக்குது. நேற்று ஸ்டார்ட் பண்ணி ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் எங்களுக்கு டைம். அந்த 1 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குள்ள அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. குவிஸ்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் தான் இருப்பாங்க. அந்த குவிஸ்கள் கம்ப்ளீட் பண்ணுறதை கிளிக் பண்ணி கோவா கொடுத்து உள்ள போனீங்களா இருந்தால் உங்களுடைய வாலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிற கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாலெட்டை சேம் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் X அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதையும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், இவங்க OKXோட இன்டெகிரேட் பண்ணதுக்கான ஒரு அடையாளம். OKX வாலெட்டை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. GM நெட்வொர்க். ரைட், அந்த குவிஸுக்கான அந்த குவிஸை நீங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ண பிறகு 2 குவிஸ் வரும். அந்த 2 குவிஸ் முதல் GM நெட்வொர்க் குவிஸ், அப்புறம் GM மிஷன்ஸ் குவிஸ். 6, 5, 11 கொஷின்ஸ் எங்களுக்கு ரெண்டு ஃபேஸாக வரும். முதலாவது ஃபேஸில் 6 கொஷின்ஸ், ரெண்டாவது ஃபேஸில் 5 கொஷின்ஸ். அந்த ஒரு இதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அப்படி 4 ஆப்ஷன்ஸ், 3-4 ஆப்ஷன்ஸ் தான் இருப்பாங்க. அதில் சரியானது B என்றா BS செலக்ட் பண்ணி போட்டு கிளிக் கன்ஃபார்ம் கொடுங்க. அப்படி பேக் வந்து போட்டு திருப்பி அந்த 6 கொஷின்ஸையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒயிட் லிஸ்ட் பை GM நெட்வொர்க் கிளைம் ரிவார்ட்னு சொல்லி வரும். அதில் BNB ஸ்மார்ட் செயின் இருக்குதானே, அதில் வேறு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கணக்கு நெட்வொர்க்ஸ் காட்டும். அதில் BNB ஸ்மார்ட் செயினை நீங்கள் செலக்ட் பண்ணணும். Ethereum காட்டினா நீங்கள் BNB ஸ்மார்ட் செயின் அதில் கணக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் BNB ஸ்மார்ட் செயினை செலக்ட் பண்ணி போட்டு கிளைம் ரிவார்ட் கொடுத்தா இதில் கிளைம் ஆகாது. நீங்கள் பேக் போகணும். நீங்கள் இந்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற நேரம் எங்கே எதில் நின்றுறீங்களோ அந்த இடத்துக்கு போகணும். இப்படியான ஆப்ஷனுக்குள்ளே வரணும். இதுக்குள்ளே வந்து பேக் வந்து போட்டு அதில் கிளைம் ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். 20,000 coins உங்களுக்கு கலெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு 2வது கொஸ்டின் இருக்குது. 2வது கொஸ்டின்லையும் 5 டாஸ்கள், 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் GM நெட்வொர்க், அதுக்கான ஆன்சர்ஸ் 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆன்சர்ஸும் நான் எங்கள் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டுருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னா நீங்கள் இதுக்கு பார்த்துட்டு கூட நீங்கள் எங்களோட டெலிகிராம் சேனலுக்கு விசிட் பண்ணி அந்த ஆன்சர்ஸை நீங்கள் ஒரு இடத்துல நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கிளைம் இதில் வந்து பேக் வந்து தான் நீங்கள் கிளைம் கொடுக்கணும். அந்த குவிஸ் பேஜில் என்னென்னு கிளைம் கொடுக்கக்கூடாது. அதோட நீங்கள் கிளைம் கொடுக்குறது நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க வாலெட்டுக்கு ரிசீவ் ஆயிடும். ஆனால் அதை உங்களால் பார்க்க முடியாது. கண்ட்ராக்டர்ஸ் வந்த பிறகு நாங்கள் அதை போட்டு பார்த்துக்கலாம். ரைட், இதான் நான் கிரியேட் பண்ண என்னுடைய ஏஜென்ட். இவர் ஒரு நாள் எங்களுக்கு 100 coins எங்களுக்கு பெற்று தந்து கொண்டிருப்பார். அதோட நாங்களாக பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நாளும் சைன்இன் பண்ணணும், டெய்லி செக்இன் பண்ணணும், இந்த குவெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளணும். இவ்வளவு குவெஸ்ட் இருந்த அவ்வளோ குவெஸ்ட்டையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்து விட்டேன். ஸோ நீங்களும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை விட புதுசாக இன்னும் இதுகள் வரலாம். அதோட லீடர் போர்டுன்னு சொல்லி ஆப்ஷன், அந்த லீடர் போர்டு ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். காப்பி ரெஃபரல் லிங்க் இருக்கிற இடத்துல உங்களுடைய ரெஃபரல் லிங்க் காப்பி ஆகும் உங்களுடைய இன்விடேஷன் கோட்டோட. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லுங்கள். இந்த குவெஸ்ட்டுகள்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேயே ஓரளவு பாயிண்ட்ஸ் தந்து கொண்டிருக்கிறாங்க. போக இது குறையிறக்கும் சான்ஸ்கள் இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் குவெஸ்ட்டுகளை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் டெய்லி செக்இன் பண்ண வேண்டிய வேலைகள் கணக்கு இருக்குது. கிரிப்டோக்காக ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரத்தை ஒதுக்கி டெய்லி ஒர்க் பண்ணுற வேலைகள்லாம் செஞ்சுக்கொள்ளுங்க. கிரிப்டோ உங்களுக்கு தர வேண்டிய நேரத்தில் ப்ராஃபிட் தரும். ஓகே கைஸ், தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.